Right. Chapter number 1, selection of business organization. So for choosing a business organization, what all things we should take into consideration in the particular chapter. But before that, we'll have a basic idea of what are the different types of business organizations in India. இந்தியாவில் என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு பேசிக் ஐடியா தான் நம்ம பார்ப்போம். அதில் இருந்து கண்டிப்பாக கொஷின் வராது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ். வாட் இஸ் இட், வாட் இஸ் தி ஃபீச்சர், அப்புறம் வாட் ஆர் தி மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் ஆர் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், வாட் எவர் இட் இஸ், அது மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்க்குற இந்த ஃபேக்டர்ஸ்லேருந்து தான் கொஷின் ரெகுலராக வருது. வில் சி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, வில் சி வாட் இஸ் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், Hindu undivided family, LLP, cooperative society, section 8 company, OPC, private company, public company. இந்த particular things எல்லாம் ரொம்ப டீடைல்டாக நம்ம பார்ப்போம். இது எல்லாமே நான் கார்பரேட் என்டிட்டிஸில் வரும். இந்த பர்டிகுலர் இது செப்பரேட் சாப்டரில் வரும். இது ஒரு செப்பரேட் நான் கார்பரேட் என்டிட்டிஸில் தான் வரும். இது கம்பெனிஸ் ஆக்டில் டீடைல்டாக நம்ம பார்த்துருவோம். ஸோ அகெயின் வேறு இடத்துல வில் பி கோயிங் இன் டீடைல். இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, வாட் இஸ் இட், மெயின் ஃபீச்சர்ஸ் என்னங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் அஃப்கோர்ஸ் நம்ம ஒன்றா எழுதலாம். ஃபர்ஸ்ட் இஸ் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இஃப் அ பர்டிகுலர் சிங்கிள் பர்சன் வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் த கம்ப்ளீட் பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணணும் வித் நோ ஒன்ஸ் இன்டர்ஃபரன்ஸ், டெசிஷன் மேக்கிங் வில் பி ஒன், risk taking will be one, investment mostly will be one, apart from loans and some other things like credit ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வரும். இல்லைனா ஒரே ஒரு பர்சன் மட்டும் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா that is called as sole proprietorship. இப்போ இந்த sole proprietorship being a one person அப்படிங்கிறதுனால whatever income comes for that particular sole proprietorship concern, the income will be charged in the hands of that particular proprietor. அந்த ஒரு particular proprietorோட individual income taxல தான் இந்த income add ஆகும். தனியாக இன்கம் இருக்காது. ஏன்னா இட் இஸ் நாட் அ செப்பரேட் என்டிட்டி, ரைட்? சோல் ப்ராப்பரேட்டருங்கிறது என்னுடைய பேரில் ஐ ஹேவ் த கம்பெனி. கம்பெனி இந்த சென்ஸ் லைக் இந்த இடத்துல சொல்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்றதுனால மை நேம் வில் ஒன்லி பி இன்வால்வ்டு. ஸோ வாட் எவர் இன்கம் கம்ஸ் ஃபார் மை பர்டிகுலர் கன்சர்ன் will be added to my personal income and it will be charged to the income tax in normal slab rate. இது general features. இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். There is no separate registration for sole proprietorship, but we can go for licenses. லைசன்சஸ் மாதிரி நம்ம நிறையா போகலாம். அது என்ன லைசன்சஸ் அப்படின்னா, டிபெண்டிங் ஆன் தி பிஸ்னஸ் விச் வி சூஸ் வில் கோ ஃபார் லைசன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் FSSAI லைசன்ஸ், ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்கு. அதில் வில் சேஃப் கார்ட்ஸ் அத்தாரிட்டின்னு இருக்கும். அதில் போயிட்டு வி ஹேவ் டு கெட் த லைசன்ஸ். அப்புறம் வேறு ஏதாவது ஷாப் வச்சிருக்கிறோம் அப்படின்னா வில் ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட். அதில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும். தேர் இஸ் நோ செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இது ஜென்ரல் திங். Features பொறுத்தளவுக்கு unlimited liability. We know what is unlimited liability. Whatever is the loss, the complete loss will be borne by that particular individual, particular person or the proprietor. அது unlimited liability. முதல்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, liability எவ்வளோ இருக்கோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ இல்லை செக்யூர்டு லைபிலிட்டியாக இருக்கான்னு பார்க்கணும். அதில் வந்து எவ்வளோ பிரித்து கொடுக்கணும். there are different things. பட் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே பர்சன் தான், மொத்த லாஸும் அவனுக்கு தான், மொத்த இன்கமும் உங்களுக்கு தான். So everything runs with the hand of that particular person. Penalty போட்டாலும் சரி, லோன் வாங்கினாலும் சரி, லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டினாலும் சரி, everything will be going with the hands of sole proprietor. Next one is easy to start கொடுத்திருப்பாங்க. Yes, of course it is easy to start. ஒரு விஷயத்தில் என்ன on the other side என்னன்னு யோசிக்கலாம் அப்படின்னா, see, even though the income ஒரு not like income, investment வந்து கொஞ்சம் ஹையராக இருந்தாலும் we need not have so many compliances. நிறைய compliances நமக்கு இல்லை, நிறைய formalities இல்லை. If I wanted to start now, I have the knowledge of that particular thing, I have the finance for the same அப்படின்னா I can start it immediately with basic things. பேசிக்காக என்ன பண்ணணுமோ அது மட்டும் பண்ணால் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ரெண்டல் டீட் போடணும். ஒரு இடம் நான் ரெண்டலுக்கு தான் போகிறேன்னா ஐ வில் கோ வித் ரெண்டல் டீடு. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் ஏதாவது வாங்கணும்னா தட் அலோன் ஐ வில் பி கெட்டிங். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்டார்ட் தேன் அதர் திங்ஸ். வேறு எதுக்குமே இந்த அளவுக்கு இருக்காது. அஃப்கோர்ஸ் ஜிஎஸ்டி எல்லாமே அது அட்வான்ஸ் லெவல். அந்த டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் வில் கோ ஃபார் ஜிஎஸ்டி. பட் ரேதர் தன் ஒரு ஸ்மால் லெவலில் ஒரு பெட்டி கடை போட்டு நான் வச்சுக்கலாம் இருக்கேன் சார், ஒரு நாளைக்கு 2000 earn பண்ணால் போதும் எனக்கு, that is my ultimate aim அப்படின்னா today I will decide, tomorrow I will go and buy that particular shop, I will put the things, I will start. That's all. I need not ask permission with anyone, right? Of course the products which I sell will be coming under the consideration of the government. நமக்கு தெரியும் ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இது செல் பண்ணக்கூடாதுன்னு சில இருக்குது, இந்தியாவிலேயே சில இது செல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தே ஹேவ் கெப்ட். தட் இஸ் ஒன்லி தேர். இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். டோன்ட் நீட் டு மெமரைஸ் எனி திங். ஓகே, எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க. Next is partnership. When two or more persons join together for doing a business, it is called as partnership.
மினிமம் மெம்பர் இஸ் 2. ஏன்னா ஒருத்தர் அவங்களுக்கே பார்ட்னர்ஷிப் போட்டுக்க முடியாது. we need minimum of 2 members to start a business. அதுதான் பார்ட்னர்ஷிப் firm. அவங்க கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும். அதே மாதிரி ப்ராஃபிட் earning should be the motive of them. ப்ராஃபிட் earning இருக்கணும். அந்த ப்ராஃபிட் ஷேரிங் கேன் பி எய்தர் ஈக்குவல் ஆர் ஆன் பேஸ்ட் ஆன் ரேஷியோ ஆர் பர்சன்டேஜ், வாட் எவர் இட் மே பி, கண்டிப்பாக அது இருக்கணும். லைபிலிட்டி இஸ் அன்லிமிட்டெட். லைபிலிட்டிஸ் அன்லிமிட்டட்னா எப்படி, எத்தனை பேர் இருக்காங்களோ எத்தனத்துக்கு சமபச்சு கொடுத்துருங்க, பிரித்து எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு தான் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க தனியாக. இது அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்டில் தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். பார்ட்னர்ஷிப் ஆக்டில் கொடுக்கல, இதில் 100 கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்துல 50ன்னு கொடுத்துருப்பாங்க. இட் டிஃபர்ஸ். பார்ட்னர்ஷிப் பொறுத்தளவுக்கு there is no specific thing. கம்பெனிஸ் ஆக்டில் வந்து 100 கொடுத்துட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் ஒரு ரூல்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரூல்ஸில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 50ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம். மினிமம் கண்டிப்பாக 2 தான். அப்போ மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் கேட்டால் இட் இஸ் ஆல்வேஸ் 50 ரூல்ஸ் வந்துடுச்சு. நம்ம எப்போவுமே 3 தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன் இஸ் ஆக்ட், ஒன் இஸ் ரெகுலேஷன், another one is rule. 3 விஷயம் நம்ம படிப்போம். The regulations mostly will be in securities market, the stock market, security market, அந்த மாதிரி இருக்கிறதுல will have this regulation. But companies act பொறுத்தளவுக்கு will always have act and rules. ஆக்ட்ங்கிறது ஒரு பேரா கொடுத்துருவாங்க. these are the procedures, இப்படி தான் இதுதான் அப்படின்னு. இன்டெப்தா கிளியரா how to interpret, how to have this practical application அப்படின்றது எல்லாமே ரூல்ல தான் வரும். that is the difference between these two things, ஆக்ட்டுக்கும் ரூல்ஸுக்கும். ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் டீடைல்டாக ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸில் கொடுத்தா அது ரெகுலேஷன்ஸ். நம்ம ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டீடைல்டாக என்ன மாதிரிலாம் படிப்போம்னா அது சிஎம்எஸ்எல் பேப்பர் குரூப் 2ல படிச்சுப்போம். சிஎம்எஸ்எல் தான் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இங்கே அதிகமாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு பாருங்க. அகைன் சேம் அன்லிமிட்டட் லைபிலிட்டி, இதுவும் ஈஸி டு ஸ்டார்ட் தான். கம்பேரிட்டிவ் ஆஃப் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் லைக் கம்பெனி, எல்எல்பி பொறுத்தளவு பார்க்கும்போது திஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ், சாரி திஸ் இஸ் இன்எக்ஸ்பென்சிவ் கம்பேரிட்டிவா. இனி அடுத்து நம்ம போகும்போது ஹையர் லெவலோட கம்பேர் பண்ணுவோம். பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா எதோட கம்பேர் பண்ணுவோம், சோல் ப்ராப்பரைட்டரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி, பிகாஸ் வி நீட் அ பார்ட்னர்ஷிப் டீடு. கரெக்டுங்களா? பார்ட்னர்ஷிப் டீடு போட்டு அதுக்கு நம்ம ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஃபார் தட் வி வாண்ட் வீல் அப்பாயிண்ட் அன் அக்கௌண்டன்ட், ஆடிட் பண்ணுற மாதிரி எல்லாம் போகலாம், டு தி எக்ஸ்டென்ட் போகலாம் கம்பேர் பண்ணும்போது. பட் இதை கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது கம்பெனி அளவுக்கு வி நீட் நாட் கோ ஃபார் எனி எக்ஸ்பென்சஸ், பட் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ்ங்கிறது பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்து அண்ட் டிவைடட் ஃபேமிலி, again a family business run by the people. அது again கர்த்தா, கோபர்சினர் இதெல்லாம் பார்ப்போம். இப்போ டைமில் வந்து ரீசெண்டில் வந்து 2020 அப்புறம் வந்து ஃபீமேல் சீனியர் மெம்பர் கேன் ஆல்சோ பிகம் கர்த்தா. கர்த்தா வந்து முதல்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா மேல் மெம்பர் தான், சீனியர் மோஸ்ட் மேல் மெம்பர் தான் இருந்துச்சு. நவ் ஆஃப்டர் த ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஃபீமேல் மேல் மெம்பர், சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஃபீமேலாக இருந்தாலும் தே ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு பிகம் கர்த்தா. கர்த்தாவோட லைபிலிட்டிஸ் அன்லிமிட்டெட், கோபார்சனஸ் அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸோடது லிமிட்டட் அப்படின்னு இருக்கும். தென் வி ஹேவ் தயாபாகாலா, மிதாக்ஷரலா, அதெல்லாம் மறுபடியும் நம்ம நான் கார்பரேட் என்டிட்டிஸில் வில் கோ இன் டீடைல். இங்கே நம்ம அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஹேவ் த பேசிக் நாலேஜ். அதே மாதிரி ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பொறுத்த மட்டும் இல்லை, இஃப் சம் சைல்டு இஸ் born in a particular family, ஆட்டோமேட்டிக்லி they'll get a share in that particular family business. பட் பார்ட்னர்ஷிப் பொறுத்த மட்டும் we have to go for an understanding, agreement போடணும். ஃபார் இன்ட் அவுட் டு வெளியே போகிறதுனாலும் incoming and outgoing also we need an agreement. But HUF பொறுத்தளவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலே இந்த ஷேர் will be diluted, இன்னொரு ஆட் ஆயிக்கும். ரைட். அடுத்து லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். அகைன் a combination of partnership firm plus companies is limited liability partnership. அதே பார்ட்னர்ஷிப் தான், பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா the liability will be limited அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த லிமிட் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்கலி it is limited liability partnership. இதுக்கு கம்ப்ளைன்சஸ் நிறைய இருக்கு. there are so many limited liability partnerships in India now. 2008 இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் there are so many people getting into this LLP. LLP we can convert into company also. அதுதான் நம்ம கன்வர்ஷன் சாப்டர்ல ரொம்ப டீடைல்டா படிப்போம். பட் இங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஓகே பார்ட்னர்ஷிப்ங்கிறது 2-3 பேர் சேர்ந்து ஒரு நார்மல் லெவல்ல பண்றாங்க, பட் அது லைபிலிட்டி இஸ் அன்லிமிட்டட் அப்படினால people are hesitating to expand என்றால the government decided like we'll have a combination of these two things. கம்பெனியில் இருக்கிற விஷயங்கள் இங்கே கொண்டு வருவோம், அப்போ லிமிடெட் லைபிலிட்டி கொண்டு வருவோம், செப்பரேட் லீகல் என்டிட்டி அந்த மாதிரி கொடுத்துருவோம். அட் த சேம் டைம் பார்ட்னர்ஷிப் மாதிரியே தான் இங்கேயும் பார்ட்னர்ஸ் அக்ரிமெண்ட், தே கேன் சேஞ்ச் திங்ஸ் வித் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட்ங்கிறனால இந்த எல்எல்பி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்கு வாட் இஸ் திஸ் சூட்டபிள் ஃபார் நான் ஸ்கேலபிள் பிஸ்னஸ்? நான் ஸ்கேலபிள் பிஸ்னஸ் வாட் இஸ் ஸ்கேலபிள் பிஸ்னஸ், நான் ஸ்கேலபிள் பிஸ்னஸ்? வெரி குட். அப்புறம் வேற நான் ஸ்கேலபிள் பிஸ்னஸ்
வேறு என்னவா இருக்கலாம்? ஸ்கேல்னா என்ன? மெஷர்மெண்ட். வெரி குட். கம்மியாக இருக்கிறதா? ஓகே, வெரி குட். அப்புறம் சூட்டபிள் ஃபார் நான் ஸ்கேலபிள் பிஸ்னஸ். என்னவா இருக்கலாம்? அந்த வேர்டு வச்சு யோசிச்சு பாருங்க. ஸ்கேலபிள்னா we can have an ambit. இதுக்குள்ள தான் இருக்கும். This is what I'm going to do. But I'm not that much sure. என்ன லெவலுக்கு போவோம்னு எனக்கு தெரியாது. என்னென்ன நான் ஃபாலோ பண்ண போறேன்னு தெரியாது. What all